அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம சல்லி அலா முஹம்மதின் வல ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். 2023ஆம் வருடம் முடிந்து 2024ஆம் வருடம் தொடங்கியுள்ளது. புது வருடப் பிறப்பு என கூறி இதை கொண்டாடி மகிழும் கலாச்சாரம் உலகம் முழுவதும் உள்ளது. பல இஸ்லாமிய நாடுகளில் கூட இந்த கலாச்சாரம் வேரூன்றியுள்ளது. நம் தமிழகத்திலும் இதன் ஆதிக்கம் அதிகமாகவே இருக்கு. இஸ்லாமிய சமூகத்தில் பலர் இது பற்றிய மார்க்க தெளிவில்லாமல் அவர்களும் இந்த அந்நிய கலாச்சாரத்தை கொண்டாடி வருகின்றனர். அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்டுள்ள நாம் அவன் விரும்பும் காரியங்களை செய்ய வேண்டும், அவன் வெறுக்கின்ற காரியங்களை விட்டு விலக வேண்டும். இந்த ஒரு கருத்தை நினைவுபடுத்தவே இந்த பதிவு. அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். பார்த்துட்டு உங்கள் தெரிஞ்சவங்க எல்லாருக்கிட்டேயும் ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இந்த பதிவு அவசியம், அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய பதிவு. நியூ இயர் செலிப்ரேஷன் சொல்லிட்டு எல்லாரும் கொண்டாடிட்டு வராங்க. இந்த செலிப்ரேஷன் இஸ்லாத்தில் உள்ளதா, இஸ்லாம் இதை அனுமதித்துள்ளதா என்பதை முதல்ல நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நம்ம இஸ்லாத்தில் இது கூடுமா சொல்லிட்டு முதல்ல நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுளாக வணங்கி கொண்டிருக்கின்றனர். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளை ஆண்டின் துவக்கமாக கருதுகிறார்கள். கிறிஸ்தவர்களின் இந்த கலாச்சாரமே உலகம் முழுவதும் புத்தாண்டு, அதாவது நியூ இயர் என்ற பெயரில் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் தான் பிறந்தார்கள் என கிறிஸ்தவர்கள் நியூ இயர் சொல்லிட்டு கொண்டாடிட்டு வராங்க. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த நாளில் தான் பிறந்தார்கள் என்பதற்கு எந்தவித ஆதாரமும் இல்லை. ஆதாரம் இல்லாத ஒரு நாளில் தான் அவர்கள் இந்த புத்தாண்டை கொண்டாடி வருகின்றனர். அது ஒரு பக்கம் இருந்தாலும் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு மூல காரணியாக கிறிஸ்தவர்களின் இணை வைப்பு கொள்கையே காரணமாக உள்ளது. எனவே புத்தாண்டு கொண்டாட்டம் கிறிஸ்தவர்களின் மத நம்பிக்கையுடன் ஒத்துப்போவதால் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு ஒப்பாக நாம் நடக்கக்கூடாது. மாற்று சமூகத்தினருக்கு ஒப்ப நடப்பவர் நம்மை சார்ந்தவர் இல்லை என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் உங்களுக்கு முன்னிருந்த யூதர்கள் மற்றும் கிறிஸ்தவர்கள் வழிமுறைகளை நீங்கள் அங்குலம் அங்குலமாக முழம் முழமாக பின்பற்றுவீர்கள். எந்த அளவிற்கென்றால் அவர்கள் ஓர் உடும்பின் பொந்துக்குள் புகுந்திருந்தால் கூட நீங்கள் அதிலும் புகுவீர்கள் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இப்போ நடக்கிற எல்லா விஷயங்களும் பார்க்கும்போது இது சரியாக தான் இருக்குது. நிறைய விஷயங்களை நாம் இப்போ அந்நிய கலாச்சாரத்தை பின்பற்றிட்டு வரோம். யூதர்கள் கிறிஸ்தவர்கள் எதெல்லாம் பின்பற்றுறாங்களோ அது எல்லாமே நம்ம பின்பற்றி தான் வரும். நியூ இயரு, பர்த்டே, இது எல்லாமே இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். நம் உயிரை விட அதிகமாக நேசிக்க வேண்டிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாடக்கூட இஸ்லாத்தில் அனுமதி இல்லை. அப்படி இருக்கும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த நாளை கொண்டாட எப்படி இஸ்லாம் அனுமதிக்கும்? இஸ்லாம் நமக்கு 2 நாட்களை மட்டும்தான் கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக ஆக்கியுள்ளது. ஒன்று நோன்பு பெருநாள், இன்னொன்று ஹஜ்ஜு பெருநாள். தேவையற்ற கொண்டாட்டங்களை இஸ்லாம் தடை செய்கின்றது. மதீனாவாசிகள் எந்த ஒரு அடிப்படையும் இன்றி 2 நாட்களை கொண்டாட்டத்திற்குரிய நாட்களாக கருதி வந்தனர். அதை கைவிட்டுவிட்டு நோன்பு பெருநாள், ஹஜ்ஜு பெருநாள் ஆகிய 2 மட்டுமே பெருநாளாக ஆக்கி கொள்ளுமாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். ஆனால் இன்று நிறைய நம் சமுதாயத்தை சார்ந்த மக்கள் கூட நிறைய பேர் இந்த நியூ இயரை ரொம்ப ஜோராக கொண்டாடிட்டு வராங்க. ஏன்னா ஆரம்பத்தில் முதல் நாள் சந்தோஷமாக இருந்தால் அந்த வருஷம் ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கும் சொல்லிட்டு ஒரு மூட நம்பிக்கை தான் காரணம். இஸ்லாத்தில் மூட நம்பிக்கைக்கு இடமே இல்லை. நல்ல நாள் கெட்ட நாள் இந்த மாதிரி சகுனம் பார்ப்பதும் கூடாது. எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், எல்லா நேரமும் நல்ல நேரம்தான். நாம் செய்யும் அமல்களை வைத்தே நம்முடைய நேரமும் நாட்களும் அமைகின்றன. அதை முதல்ல நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஃபஸ்ட்டெல்லாம் இந்த நியூ இயர் மேலே நாட்டில் தான் இருந்துச்சு. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் தான் அதிகமாக செலிப்ரேட் பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் இப்போ நம்ம நாட்டில் சாதாரணமாக இப்போ நடக்குது. நியூ இயர் சொல்லிட்டு ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதில் என்ன செய்கிறாங்க அவங்க? அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதும், விபச்சாரம் நடக்குது, பெண்கள் ஒழுக்கம் கெட்டு நடக்கிற கேவலம் அன்றைக்கி தான் அதிகமாக நடக்குது. அப்புறம் என்ன செய்வாங்க? பட்டாசு, வானவெடிகள் சொல்லிட்டு ரொம்ப செலவு பண்ணி காசு கொடுத்து அந்த பட்டாசை வெடிக்கிறாங்க. காசு எல்லாம் கருகி தான் போகுது. இதுதான் நடக்குது. வேறு என்ன நடக்குது அந்த நாளில்?
ஹராமான இசை அதிகமாக கேட்கப்படுகிறது. இப்படி இஸ்லாத்துக்கு எதிரான அத்தனை செயல்களும் இந்த ஒரு நாளில் நடக்குது. கண்டிப்பாக இந்த புத்தாண்டை நாம் புறக்கணிக்க வேண்டும். நாம் தானே நியூ இயர் செலிப்ரேட் பண்ணக்கூடாது, ஆனால் மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நம்ம வாழ்த்து சொல்லிக்கலாம் சொல்லிட்டு வாழ்த்து சொல்லக்கூடாது. புத்தாண்டு கொண்டாட்டம் மார்க்கத்திற்கு மாற்றமான காரியம். அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதற்காக வாழ்த்து சொல்வதும் கூடாது. புத்தாண்டு வாழ்த்துக்கள் நீங்கள் கூறிட்டா புத்தாண்டை நாம் ஆதரித்த மாதிரி ஆகிவிடும். அதனால் இதை சுத்தமாக தவிர்த்துடுங்க. புத்தாண்டின் இல்லை, இஸ்லாத்திற்கு எதிரான இந்த மாதிரி கொண்டாட்டங்களை நாம் அனைவரும் கண்டிப்பாக புறக்கணிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். இந்த பதிவை நம்ம அனைவரும் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க. இதன் மூலம் மற்றவர்களும் இதை அறிந்து கொள்ளலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.